அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடன் சில நிமிடங்களிலேயே தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ வந்து பேச வைக்கக்கூடிய மிக அருமையான சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இதை பயன்படுத்த முடியும். வேறு யாரும் இதை பயன்படுத்த முடியாது. காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் பயனளிக்காது. இந்த மெத்தடை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்காக பயன்படுத்தும் போது என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த முறையை பயன்படுத்துவதற்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக, அதாவது நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர், அதில் எழுதுவதற்கு ரெட் கலர் பென், அதாவது ரெட் கலர்னு வரும்போது பென், பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர் அப்படின்னு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி ரெட் கலர் இல்லாதவங்க ப்ளூ கலர் பெனில் பயன்படுத்திக்கலாம். இதை எந்த நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களில் தான் இதை பயன்படுத்தணும். வேறு எந்த டயத்துலையும் இதை பயன்படுத்தக்கூடாது. நைட் ஷிஃப்ட் போகிறவங்களாக இருந்தால் பகலில் நீங்கள் எந்த டயத்தில் தூங்குவீங்களோ அந்த நேரத்தை இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இந்த முறை என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. என்னோடய தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் உங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுறீங்க. கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறதோடு நிற்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் ஒரே ஒரு முறை தான் உடனுக்குடன் வரும். ஆனால் 21 நாட்கள் இதை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஒரு நாள் எழுதிட்டு அந்த பேப்பரை 21 நாட்களும் நான் சொல்கிறது மாதிரி ஃபாலோ பண்ணால் போதுங்க. முதல்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை செய்கிறதுக்கு வெறும் 5லிருந்து 10 நிமிடம் வரை ஆகும். அந்த 10 நிமிடமும் யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத விதமாக பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்தும் செய்யலாம், இல்லை நீங்கள் ஹாலில் வச்சும் செய்யலாம், இல்லை நீங்கள் படுக்கிற பெட்ரூம்லேயும் வைத்து செய்யலாம். சரி, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உங்கள் ரூமுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10லிருந்து 15 முறை உங்களது மூச்சு காற்றை நீங்கள் உள்ளும் வெளியும் கவனிக்க வேண்டும். அது கவனித்த பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்கள ஒரு 5 நிமிடம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதாவது அவங்களோட சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை ஒரு 5 நிமிஷம் கற்பனை செஞ்சு பார்த்துட்டு, இப்போ அதே மகிழ்ச்சியான மனநிலையோட நீங்கள் வச்சுருக்கிற பேப்பரில் முதல்ல மேலே உங்கள் நேம் எழுதணும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். முதல்ல உங்கள் நேம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் நேமை எழுதுறீங்க, அதுக்கப்புறம் 21899421 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதுறீங்க, அதுக்கப்புறம் இந்த லவ் சிம்பிளான ரேணி குறியீட்டை எழுதுறீங்க. இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேர் உள்ளே வர்ற மாதிரி உள்பக்கமாக 3ஆக மடித்து வச்சுக்கிட்டு உங்களது 2 கைகளையும் நல்ல ஒரு 2 அல்லது 3 முறை நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி தேய்க்கும்போது லேசாக ஒரு சூடு பரவும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த 2 கைகள்லேயும் இருக்கிற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வலது உள்ளங்கையில் இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இடது உள்ளங்கையால் நல்லா ஹோல்டு பண்ணிடுங்க. அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் விரும்பும் நபர் உங்ககிட்ட எந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்டதாக கற்பனை பண்ணுங்கள்.
உதாரணத்துக்கு அவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க இப்போ அட் ப்ரெசண்ட் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும். பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வருதுங்க. அதாவது நீங்கள் அவங்கள அதிகமாக எந்த பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ, இல்லை அவங்கள அதிகமாக வெளியில் எந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பேரை பயன்படுத்தணும். இதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அதை உங்கள் டச்சிலே இருக்கிற மாதிரி, அதாவது செல்ஃபோன் கவரில் வைக்கலாம், உங்கள் பர்ஸில் வைக்கலாம், பேக்கில் வைக்கலாம். அது எப்போதும் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் தான் எழுத போகிறீங்க. நான் இப்போ மேலே சொன்னது மாதிரி 21 நாட்கள் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி 21 நாட்கள் நீங்கள் செய்யும்போதே ஓரிரு நாட்கள்லே நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்களாகவே உங்களில் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ இல்லை நேரிலேயோ அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. இது 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அழகான மெத்தட். இதை பயன்படுத்தி உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.